நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். பிப்ரவரி 2. வேத பகுதி ஆதியாகமம் 13வது அதிகாரம், வசனங்கள் 5 முதல் 18 வரை. 2 தெரிந்தெடுப்புகள். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். வசனம் 10-14. லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்து நீர்வளம் மிக்கதும் பசுமையாக தெரியக்கூடியதுமான பூமியை தெரிந்தெடுத்தான். யோர்தான் ஆற்றின் அருகான சமபூமி தனக்கும் தன் கால்நடைகளுக்கும் சிறப்பானதாக இருக்கும் என்று கருதினான். தேவ சித்தமின்றி நமக்காக நாமே தெரிந்து கொள்ளும் வாய்ப்புகள் பல நேரங்களில் அது பாவத்தின் பிறப்பிடமாகிய ஏதேனை போலவும் அழிந்து போகிற உலகமாகிய எகிப்தை போலவும் இருக்கின்றன என்பதை நம்முடைய மாம்ச கண்களால் காண முடிகிறதில்லை. நம் பார்வை குறுகியது. ஆபிராம் தனக்கான தெரிந்தெடுப்பை கர்த்தர் பார்த்து கொள்ளும்படி விட்டுவிட்டான். தேவனுடைய பார்வை தொலைநோக்குடையது. 4 திசைகளிலும் உள்ள நிலத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். நிலமெல்லாம் அவனுடையதாயிற்று. இப்பகுதியில் ஆபிராம் சிறந்த ஆவிக்குரிய மனிதனுக்கு அடையாளமாக நம்முன் நிற்கிறார். லோத்துவிடம் காட்டிய அன்பு, தன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்த தியாகம், சகோதர பாசம், பகைமையற்ற மனநிலை ஆகியவற்றை அவன் வெளிப்படுத்தினான். ஆயினும் அவன் எதையும் இழந்து போகவில்லை. நம்முடைய வாழ்க்கைக்கான தேவைகளை தேவன் தெரிவு செய்வதற்கு நாம் விட்டு கொடுப்போமானால் பின்பு அவை யாவும் நம்முடையதாகும். அத்துடன் மகிழ்ச்சி, அன்பு, மகிமையின் நம்பிக்கை ஆகியவற்றை நிரம்ப பெற்றவர்களாய் வாழ்ந்து பிறருக்கும் ஆசீர்வாதமாக விளங்குவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதில் நாம் திருப்தி அடைந்தால் கிறிஸ்துவின் முழுமையை நாம் அனுபவிக்க முடியும். சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து நாமும் கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து கொள்வோம். தேவன் ஆபிராமிடம், நான் இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் உன் சந்ததியரனாலும் இந்த தேசத்தை நிரப்புவேன் என்றார். பின்பு தேவன் ஆபிராமிடம், எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எந்த அளவு அதுவரை நட, நான் அதை உனக்கு தருகிறேன் என்றார். வரவிருக்கும் மறுமை உலகத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். அதற்கு ஆபிராமை போல சற்று காத்திருக்க வேண்டும். அதுவரை அவரை போலவே நாமும் பலிபீடத்துடன் திருப்தி அடைவோம். நமக்காக கல்வாரியில் மரித்த இரட்சகரை ஆராதிப்பதில் வாஞ்சியுடன் இருப்போம். கிறிஸ்தவ சமுதாயத்தில் லோத்துகளும் இருக்கிறார்கள், ஆபிராம் போன்றோரும் இருக்கிறார்கள். நாம் யாராக இருக்க விரும்புகிறோம்? இப்போது விசுவாசத்தின் மூலம் தேவ ஆசீர்வாதங்களை அனுபவித்து இன்னும் வரவிருக்கும் அந்த அற்புதமான மகிமை உலகத்தில் தேவன் தரும் அளவில்லா ஆசீர்வாதங்களுக்காக காத்திருப்போம். ஆண்டவரே, ஆபிராமை போன்று சரியானதை தேர்ந்தெடுத்து பரலோக தரிசனம் மிக்கவனாக வாழும்படி என்னை மாற்றுவீராக என்று மன்றாடுவோமாக. ஆமேன்.